Hello everyone, welcome back to the channel. Exercise 13.2 question number 1. The following table shows the ages of the patients admitted in a hospital during a year. இங்க patients ஓட age, number of patients கொடுத்திருக்காங்க. Find the mode and mean of the given above. மோடும் மீனும் calculate பண்ணணும். So first நம்ம mode calculate பண்ணலாம். mode calculate பண்றதுக்கு நம்ம formula எழுதிக்கலாம். L plus F1 minus F0 divided by 2F1 minus F0 minus F2 into H. இதுதான் மோடுக்கு ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதோட மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மாடல் கிளாஸ்ங்கிறது எதோட ஃப்ரீக்வன்சி ஹையா இருக்கோ அதுதான் மாடல் கிளாஸ். இங்க பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி வந்து இங்க 23, இதுதான் ஹை ஃப்ரீக்வன்சியா இருக்கு. இங்க நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி, இதுல ஹை ஃப்ரீக்வன்சி 23. அப்போ அதோட கிளாஸ் தான் வந்து மாடல் கிளாஸ். அதோட கிளாஸ் வந்து 35 to 45. இதுதான் நம்ம மாடல் கிளாஸ். இங்க Fங்கிறது இதோட ஃப்ரீக்வன்சி வந்து F1. இந்த மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சியை நம்ம F1 எடுத்துக்குவோம் 23. அப்ப இந்த ஃபார்முலால நமக்கு F0 வேணும், F2 இது எல்லாமே வேணும். இங்க F0ங்கிறது இந்த F1க்கு முன்னாடி இருக்க ஃப்ரீக்வன்சி, ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சி. அப்போ F0 வந்து 21. நெக்ஸ்ட் F2 வேணும். F2ங்கிறது F1க்கு நெக்ஸ்ட் இருக்க ஃப்ரீக்வன்சி, அது வந்து 14. நெக்ஸ்ட் நமக்கு H வேணும். Hங்கிறது கிளாஸ் வித் இங்க எழுதிக்கலாம். H வந்து கிளாஸோட வித். வித்னா மீன் இந்த ரெண்டு அப்பர் லிமிட் லோவர் லிமிட்டுக்கு இருக்கிற கேப் எவ்வளோ இருக்குங்கிறது. ஸோ இங்க 15 minus 5 வந்து 10 இருக்கா. அப்ப H equal to 10. இது எப்படி கிடைச்சதுன்னா 15 minus 5 இது வந்து 10. நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலால L இருக்கு. L வந்து மாடல் கிளாஸோட லோவர் லிமிட். ஸோ மாடல் கிளாஸ் வந்து என்ன நமக்கு 35 to 45, இதோட லோவர் லிமிட் 35. இது எல்லாமே நம்ம இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். மோட் ஈக்குவல் டு L35 பிளஸ் F1 மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி 23 மைனஸ் F0 அதோட ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சி 21 டிவைடட் பை 2 into F1. F1 2 into 23 minus F0 21 minus F2 14 into H வந்து 10. So இதை simplify பண்ணிக்கலாம். 35 plus 23 minus 21 2 இருக்கு. 2 into 23 46 minus 21 minus 21 minus 14 4 plus 1 5 2 plus 1 3 35 into 10. 35 plus 2 divided by 46 minus 35 11 இருக்கும். 11. So 2 into 10 அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி 20 எழுதிக்கலாம். இப்போ இது 35 20 divided by 11. 20யும் 11யும் டிவைட் பண்ணும்போது 1.8 கிடைக்கும். இதை நம்ம ஆட் பண்ணா 36.8 தான் வந்து 36.8 years. இது வந்து மோடு. நெக்ஸ்ட் மோட் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது மீன் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ஏஜ் இருக்கு. ஏஜ்ங்கிறது கிளாஸ் இன்டர்வல் நம்ம எடுத்திருக்கோம். இது கிளாஸ் இன்டர்வல். நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் இது வந்து நமக்கு ஃப்ரீக்வன்சி ஐன்னு எடுத்துக்குவோம். Fi. இப்போ மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணணும். நம்ம மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்றது Xi நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அப்பர் லிமிட் பிளஸ் லோவர் லிமிட் டிவைடட் பை 2. அப்பர் லிமிட் 15 இருக்கு, லோவர் லிமிட் 5 டிவைடட் பை 2. 20 டிவைட் பை 2 இதை கட் பண்ணும்போது நமக்கு 10 கிடைக்கும். ஸோ அப்போ 10 தான் வந்து இதோட மிட் பாயிண்ட். நெக்ஸ்ட் 15 to 25 இதோட மிட் பாயிண்ட் எனக்கு 20. இதோட மிட் பாயிண்ட் 30 40 50 60. ஸோ மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த லிமிட் இது வந்து நமக்கு ஓரளவுக்கு சின்ன வேல்யூவா இருக்கிறதுனால நம்ம டைரக்ட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். Fi Xi மீன் கால்குலேட் பண்ணோம். Fi Xi ஃப்ரீக்வன்சியோ 10 into 6 into 10 60, 11 into 20 220, 21 into 30 630, 23 into 40 920, 14 into 50 700, 5 into 60 300. நம்ம இதை கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ மீன் கால்குலேட் பண்ணிக்கலாம். மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் Fi Xi divided by summation Fi. ஸோ நம்ம இதோட சம்மு கால்குலேட் பண்ணணும். இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 2830.
சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இதை ஆட் பண்ணும்போது எனக்கு 80 கிடைக்கும். இதை டைரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2830 divided by 80. இதையும் கட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் 283 divided by 8. இதை நம்ம டிவைட் பண்ணும்போது எனக்கு 35.375 இயர்ஸ் கிடைக்கும். இதுதான் மீன்.